ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு குக்கிங் ரெசிபி. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ்லேயும் சேர்த்துக்கலாம், அதே போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுவாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மடக்கு தோசை, கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதே போல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம நார்மல் ஆட்டா எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் கோதுமையை தனியாக அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி இருக்கணும், கொஞ்சம் சுகர், அதே போல் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கிறதுல சுகர் வந்து தேவையான அளவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து அந்த தேங்காயில் வந்து சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோசையில் வந்து அந்த தேங்காவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகரை போடுவாங்க. அப்படி போட நேரம் வந்து அது கரெக்டாக வந்து ஈவனாக வந்து சுகர் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ பெட்ரு வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு பவுலில் வந்து நம்ம சுகரும் தேங்காவும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த சுகர் மிக்ஸ் பண்ண நேரம் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தியாக சுகர் போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு தோசைக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். அதே போல் கம்மியாக போட்டுட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டே போயிடும், உண்மையான கரெக்டான ஒரு டேஸ்ட் வந்து வராது. ஸோ இப்போ வந்து மாவை வந்து நம்ம வந்து தோசைக்கு எப்படி கலக்குவோமோ அந்த மாதிரி கோதுமை தோசைக்கு மாவு கலக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மிக்ஸ் பண்ண நேரம் வந்து தோசை மாவு வந்து எப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து கலந்துக்குங்க. அதே போல் வந்து கோதுமை மாவில் நம்ம தோசை இதுக்கு வந்து இது பண்ண நேரம் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண நேரம் ப்ராப்பராக அது கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கரண்டி வச்சு கலக்கலாம் அப்படின்னாச்சுன்னா சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டி ஃபார்ம் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ வந்து கரெக்டான ஒரு தோசைக்குள்ள கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தால நம்ம வந்து தோசையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் ஒரு மீடியம் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் எண்ணெய் தடவி, நார்மல் தோசைக்கு எண்ணெய் தடவுற போல் தடவிடுங்க. கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கரெக்டான சூடில் இருக்கணும். இப்போ தோசை மாவு ஊற்ற நேரமோ நம்ம நார்மல் தோசைக்கு ஊட்டுற போல் மாவு விட்டு கரண்டியை வச்சு நம்ம அதை வந்து விரிக்க முடியாது. கோதுமை மாவு தோசை இது பண்ண நேரம் வந்து நீங்கள் வந்து மாவு ஊற்றுறதே வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரது போல் நீங்கள் வந்து அந்த மாவை வந்து நீங்கள் விட்டுருங்க. நார்மல் கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா கரண்டியில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து தோசையை நம்ம அப்படியே குக் பண்ணலாம். எதுக்கு மீடியம் ஃப்ளேமில் இது பண்ண சொல்கிறேன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கோதுமை தோசையில் வந்து அந்த நடுப்பாகத்தில் வந்து கருப்பாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ வேக நேரம் உங்களுக்கு அப்படியே தெரியும், சைட்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே நடுவில் உள்ளது வந்து இதாகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் பச்சை மாவு இருக்குது, சுற்றி உள்ளது வந்து ஓரளவுக்கு அப்படி குக் ஆகி வருது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இப்படியே வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு நிமிஷத்தில் அது குக் ஆகிடும். இப்போ வந்து தோசை ஆல்மோஸ்ட் வந்து மாற்றி போடுற லெவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசையை வந்து மாற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ தோசை மாற்ற நேரம் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லா சைட்லேயும் வந்து லைட்டாக வந்து அதை இது பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த தோசை மாற்றி போட்ட நேரம் இதுலேயும் ஒட்டாமல் ஃபுல் தோசை கரெக்டாக வரும், ப்ராப்பராக வந்து டர்ன் பண்ணி போட முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபில்லிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை வந்து நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் போல் வந்து அது வச்சுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாக வைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மடக்கி அதை வெளியில் எடுக்க நேரம் அந்த தேங்காய் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுங்க. வச்சுட்டு இப்போ ஒரு சைடை மட்டும் நீங்கள் வந்து அதில் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இது வந்து கரெக்டாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பண்ணுங்கள். அப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து தோசை வந்து அந்த ஃபோல்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இப்போ தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடை வந்து லைட்டாக நம்ம வந்து டர்ன் பண்ணி போட்டுட்டு தோசையை எடுத்துடலாம்.
ஸோ இப்போ குக் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க மடக்கு தோசை பண்ணுறது. இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தோசை கொடுத்தீங்கன்னா இன்னொரு தோசை வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.